ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம். ஸோ சந்திரகிரகணத்தால் ஒரு சில ராசிக்காரர்கள் பாதிப்புகளை அடையிறீங்க. இருந்தாலும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்களும் இருக்குது. ஸோ 12 ராசிகளில் எந்தெந்த ராசிக்காரங்க பாதிப்புகள் அடைய போகிறீங்க, எந்த ராசிக்காரங்களாம் அதிர்ஷ்டம் பெற போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் முழுமையாக அந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான பதிவாக இது கண்டிப்பாக இருக்கும். அதாவது சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 8ல் சனி அமர்ந்து இருக்கிறதுனால அஷ்டமத்து சனி ரொம்ப பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இது எல்லாருக்குமே நடக்குமா, எல்லாருக்குமே இந்த பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய தசா புத்திகளானது மாறும் பொழுது கண்டிப்பாக பலன்களும் மாறுபடையும். சிம்மராசியுடைய எல்லாருமே இந்த பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க, எல்லாத்துக்குமே கவலை இருக்குது அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிம்மராசியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்க எல்லா விஷயத்துலையுமே தப்பிச்சுக்கிட்டே இருந்துருவாங்க, எஸ்கேப் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவங்க மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். அது எல்லாமே அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து மாறுபடையும். நம்ம பார்க்குறது எல்லாமே பொதுவான ஒரு பலன்கள் தான். ஸோ சிம்மராசிக்காரங்க யாரும் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பொதுவான ஒரு பலன்கள் தான். உங்களுக்கான பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்படி ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணுன்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வரக்கூடிய செப்டம்பர் 7 அன்று நிகழக்கூடிய கிரகணமானது சிம்மராசினியர்களுக்கு எந்த ஒரு தாக்கங்களையும் கொடுக்க போகிறது கிடையாது. அதாவது செப்டம்பர் 7 ஏற்படக்கூடிய கிரகணமானது கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் உருவாகுது. அந்த வரிசையில் கும்பராசிக்கு திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய ராசிகள் மட்டும்தான் பாதிப்பு அடையிறீங்க. அதாவது எந்தெந்த ராசிக்காரங்க பாதிப்பு அடையிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க, மகரம், கும்பம், மீனம், இந்த 5 ராசிக்காரங்களுக்கு தான் கிரகண தோஷமானது ஏற்பட போகுது. ஸோ அதுக்குரிய பரிகாரங்களை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அதே போல் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா புனர்பூசம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, சதயம், விசாகம், இந்த நட்சத்திரக்காரங்கள்லாம் பாதிப்படைய போகிறீங்க. அதிர்ஷ்டம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, தனுசு, இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே நல்ல ஒரு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது. இந்த கிரகண நேரம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு 9:56 ஆரம்பமாகி எப்போ முடியுதுன்னா நள்ளிரவு 1:52. அதாவது செப்டம்பர் 8 காலையிலே அதிகாலையிலே முடிஞ்சிடுது. ஸோ இந்த ஒரு டைமில் கிரகண தோஷத்தால் பாதிக்கப்படக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த முறை நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணம் ஆண்டினுடைய 2வது சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கடைசி கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனி சந்திர கிரகணம் வரப்போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் அப்படிங்கும் பொழுது பல வழிபாட்டு விஷயங்கள் தடைப்பட செய்யக்கூடிய ஒரு நேரம். அதனால் யாரும் இந்த கிரகண காலங்களில் ஆலயங்களுக்கு போக மாட்டாங்க. சொல்லப்போனால் கர்ப்பகிரகமே மூடி தான் வச்சுருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, முழுமையான சக்திகளை எல்லாம் தெய்வம் இழந்திருக்கும். தெய்வ சக்தி அதிகமாக செயல்படாது, அசுரத்து சக்திகள் தான் அதிகமாக பலம் பெற்று இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கிரகண காலங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக பெண்களுக்கு, கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கிரகண காலங்களில் நமக்கு என்ன தெரியும்னா, சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு மிச்சம் வைக்கக்கூடாது, எந்த உணவுப் பொருள் மீதம் இருந்தாலும் தர்ப போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை தாண்டி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான பரிகாரங்களாக இருக்கட்டும், பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் ரொம்பவே எளிமையான முறையில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் செய்யக்கூடிய பரிகாரங்களை தான் நம்ம கொடுக்குறோம். அதனால் செய்து பாருங்கள். கண்டிப்பாக ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த பரிகாரங்களை செய்யுங்க. ஏன்னா நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அதற்கான பலன்களை உங்களால் அடைய முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே தெரியும், எல்லாருக்கும் நேர்மையாக இருப்பாங்க, அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள், கோபப்படக்கூடியவர்கள், ஆளுமைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி இப்போ எல்லாருக்கும் சிம்மராசி அப்படின்னா என்ன ஞாபகம் வரும்னா, அஷ்டமத்து சனியால் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான். முன்னாடியே பார்த்தீங்கன்னா கண்டகச்சனிலேயே படாத பாடு பட்டாச்சு. ஸோ இப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியானது நடக்குது. சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குது. இருந்தாலுமே கூட சனி பகவான் 8ல் இருக்கிறாரு, அவர் நமக்கு நிறைய பாதிப்புகளை கொடுப்பார் அப்படின்னா அவர் வேலையை செய்யத்தான் செய்வார்.
ஆனால் உங்களை சுற்றி ஒரு கவசம் மாதிரி ஒரு கிரகம் உங்களை வந்து பாதுகாப்பாக வச்சிட்ருக்கு. அது எப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எப்படி ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை வந்து பாதுகாப்பாக வந்து பார்த்துக்குவாங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தன்னை தாண்டி தான் வந்து அவங்களுக்கு வந்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்களோ, அதே மாதிரி தான் உங்களுக்கு இப்போது குரு பகவான் ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்கார். ஸோ குரு தான் உங்களை வந்து நல்லா அப்படியே தாங்கி பிடிச்சிட்ருக்காரு. மனசை வந்து தளர விடாத, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தை வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவானால் ஒருவருக்கு பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கர்ம வினைகள் தான் காரணமாக இருக்குமே தவிர மற்றபடி எல்லாரும் சனி பகவானால் பாதிப்படையக்கூடியவங்க கிடையவே கிடையாது. பெரும்பாலும் 8ல் சனி பகவான் இருக்கிறதுனால ஆபத்துக்கள் விபத்துக்கள்லாம் இருக்குது. விபத்து அப்படின்னு சொல்லிட்டாவே எல்லாருமே வந்து பெரிய விபத்தாக தான் இருக்கும், மிகப்பெரிய அளவில் ஏதோ ஒரு செலவு நமக்கு இருக்க போகுது, ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகளை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. சின்னதாக நீங்கள் போய் ஒரு இடத்துல இருந்து கீழே விழுறீங்க, வலிக்கு விட்டு விழுறீங்க, இதெல்லாமே கூட அதுக்கான ஒரு விஷயந்தான். ஸோ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வர வேண்டியது உங்களுக்கு வந்து அந்த சின்ன விதத்தில் வந்து போயிடுச்சு, அப்படி தான் வந்து எடுத்துக்கணுமே தவிர பெருசாக தான் பாதிப்பு வரும் அப்படின்னு அதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதனால் வந்து இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பெரிய அளவில் தான் பண தேவை இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. அந்த சூழ்நிலையில் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த 10 ரூபா கூட மிகப்பெரிய ஒரு பணமாக தெரியும். ஸோ இது மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட ஏற்படும். எல்லாருக்கும் பெருசாக தான் பிரச்சனை வரும் அப்படின்லாம் பார்க்கவே கூடாது. ஸோ இருந்தாலும் குரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. அதே போல் தான் இந்த செப்டம்பர் மாதமும் இனி வரக்கூடிய மாதமும் கூட நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். குரு பகவான் எப்போதும் உங்களுக்கு வந்து துணையாக தான் இருப்பார். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கிது. சொல்லப்போனால் உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து நீங்கள் போகுது அப்படின்னு அர்த்தம். பெற்றோர்கள், குழந்தைகள் இவங்க எல்லாருடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் வந்து கிடைக்க போகுதுங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நல்லாவே தொழில் போகும், நல்ல லாபம் கிடைக்கும். தொழிலை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சி நிறைய திட்டமிடுவீங்க. வேறு ஏதாவது ஒரு மாற்றுத் தொழில் செய்யலாமா அப்படின்ற எண்ணங்கள் கூட உருவாகும். ஸோ அதிர்ஷ்டம் இப்போ கண்டிப்பாக உங்கள் பக்கம் இருக்குது, சாதகமாக இருக்குது. ஸோ உங்களை தேடி உங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இனி வரக்கூடிய டைமில் உங்களை நோக்கி என்ன விஷயங்கள் வருதோ அதையெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. ஏன்னா அதிர்ஷ்டகரமான நேரங்களில் ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதை நம்ம எப்போதுமே வந்து நழுவ விடக்கூடாது. ஏன்னா இவ்வளவு சிக்கல்கள், இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு வகையில் தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதையும் நம்ம நழுவ விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும். ஸோ சிம்மராசிக்காரங்களாம் உஷாராக இருந்துக்கோங்க. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக அந்த செப்டம்பர் டைம் இருக்க போகுது. சொல்லப்போனால் வேறு எங்கேயாவது நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும், சேர்ந்து தொழில் செய்யணும், இது மாதிரி என்ன விஷயம் வேணால் நடக்கலாம். ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வாழ்க்கை துணையோடு சேர்ந்து வாங்குங்க. அது வந்து உங்களுக்கு நல்லது தான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யணும் அப்படின்ற தாண்டி வாழ்க்கை துணையோட சப்போர்ட்டோட அவங்களுடைய உதவியோடு நீங்கள் வந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை உங்களுக்கு கொஞ்சம் சாதாரணமாக தான் இருக்கும். பெரிய அளவில் வந்து நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் உங்களுக்கு இந்த டைமில் நல்ல ஒரு செய்திகள் எல்லாம் கிடைக்கும். கடினமான காலங்களில் உங்களுடைய மனைவி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. ஸோ சிம்மராசியுடைய ஆண்களுக்கு மனைவியினுடைய பக்கபலம் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த டைமில் உங்களுடைய நேரம், சக்தி, பணம் இது மூணையுமே வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்துங்க. கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லைன்னா பிரச்சனை வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். ஆரம்பத்திலே வீடு இல்லைன்னா வாகனம் பழுது பார்க்கறது, பிற வேலைகளுக்காக நீங்கள் ஒரு சில செலவுகளை செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த செலவுகளை பட்ஜெட்டோடு வந்து செய்யுங்க. ஸோ இதுக்குள்ளே நம்ம வந்து இதை முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட் போடுங்க. அப்போ தான் உங்களால் அதுக்குள்ளே முடிக்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக அது உங்கள் கைமீறி போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை வந்து அதிகமாக்கி கொடுத்துடும். வேலைக்காக நீங்கள் அதிகமாக அலையிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அலைஞ்சு தெரிஞ்சாலுமே கூட நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையை பிடிப்பீங்க. வேலையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளும் இந்த டைமில் இருக்குது. அதிகமாக முதலீடு செய்ய வேண்டாம். அளவாக செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன்களும் நிச்சயம் கிடைக்கும். ஸோ இந்த டைமில் ஒரு சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்க அப்படின்னாவே போதும். சிம்மராசிக்காரங்களுக்கு எளிமையாகவே வந்து கடந்து வர முடியும். மேலும் இந்த பதிவில் சிம்மராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. சனி பகவான் வக்கரமாக தான் இருக்கிறார். அதனால் நீங்கள் பெருசாக வந்து பயப்பட தேவையில்லை. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களை கண்டிப்பாக வந்து செய்து பாருங்கள்.
குருவினுடைய துணையால் எல்லா கஷ்டங்களும் சங்கடங்களும் வந்து தீரக்கூடிய நாட்களானது நெருங்கிட்டு இருக்குது. ஸோ வந்து எதிர்வரக்கூடிய நாட்களில் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாக போகும். தைரியமாக இருங்க. இந்த பதிவை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.